நடிகர் கருணாஸ் அவர்கள் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கருணாஸ், உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். வணக்கம். என்னன்னு சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. மனித நேயத்தினுடைய மொத்த உருவம் அப்படின்னு சொன்னா அது அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவரை பற்றி மக்கள் பேசுறாங்க. ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக வாழ்ந்தான் இந்த பூமியில அப்படின்னு சொன்னான். அவனுடைய நினைவுகளை, அவன் வாழ்ந்த வாழ்க்கையை, கடந்த காலங்களை மக்கள் வாயிலாக பேசுறதை கேட்கறது தான் ஒரு ஆகச்சிறந்த மனிதனுடைய ஒரு நிறைவான வாழ்க்கையா கருதணும். அந்த விதத்துல நிச்சயமா அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழின மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்திருக்கிறாருங்கிறத என்னால உணர முடியுது. எல்லாரும் உணரோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக ஆற்றிய பணிகள், புரட்சி தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலேயே தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக தன்னை உயர்த்தி கொண்டவர். அதையும் கடந்து அவருடைய ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறங்களில இருந்து வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னை போன்ற எண்ணற்ற கலைஞர்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டியவர். அதையெல்லாம் கடந்து ஏழை எளிய மக்கள் மீது அன்பு காட்டியவர். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை தனக்கான கூட்டமாக உருவாக்கி கொண்டவர். இப்படி அவரை பற்றி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நற்குணங்களும் பண்புகளும் ஒருங்கே பெற்ற ஒரு மாமனிதர். அவர் இல்லை என்பது ஒட்டுமொத்த திரையுலகம் மட்டுமல்ல, அரசியல் உலகத்திற்கும் திரையுலகத்திற்கும் இந்த உலகத்திற்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர் உண்மையிலேயே ஒரு கருப்பு எம்ஜிஆர் தான். தன்னை அப்படித்தான் தன் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து காட்டினார். அப்படி ஒரு உன்னதமான ஒரு உத்தமமான ஒரு மனிதர் கூட நானும் பழகி இருக்கிறேன். அவர் வாழ்ந்த காலங்களில் நானும் வாழ்ந்திருக்கிறேன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அவருடைய ஆத்மா நிச்சயமாக இறைவனிடத்திலே நிலநாடும். இறைவன் அவருடைய ஆத்மாவை ஆசீர்வதிப்பார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நடிகர் சங்கத்தின் துணை தலைவர் என்ற முறையிலே ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.